வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். ரணிலின் திடீர் முடிவால் குழப்பத்தில் அமைச்சர்கள். இலங்கையில் நாளொன்றுக்கு சுமார் 50 பேர் புகைப்பிடிப்பதால் உயிரிழப்பு. திருகோணமலையில் 8 தமிழர்கள் சுட்டுக் கொலை, போலீசார் 5 ஆயுள் தண்டனை. கிளிநொச்சி மக்களுக்கு தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை விடுத்துள்ள அறிவித்தல். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காலமானார். இலங்கையில் குறைவடைந்து வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை. ஸ்டேல் பிரதமர் விரைவில் கைது, கவலை வெளியிட்ட அமெரிக்கா. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும், எனினும் ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பெசல் ராஜபக்ஷவுடனான விசேட சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு முன்னதாக முடிவை மே மாத நடுப்பகுதியில் தெரிவிக்க ஜனாதிபதி திட்டமிட்ட போதிலும் அதனை பிற்போட உள்ளார் என தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பெசல் ராஜபக்ஷவுக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. அந்த சந்திப்பின் பின்னர் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பும் ஜனாதிபதி மற்றும் பெசல் ராஜபக்ஷவுடன் இடம்பெற்றது. ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டது. இங்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, பிரசன்ன ரணதுங்க, மஹிந்த அமரவீர, நிமல் ஸ்ரீபால, ஹரின் பெர்னாண்டோ, கஞ்சன விஜயசேகர, அனுரயாப்பா உள்ளிட்ட சிரேஷ்ட அமைச்சர்கள் குழு ரணில் பஸ்ஸில் சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற 2வது சந்திப்பில் தலைவர்கள் இருவரையும் சந்தித்துள்ளது. வேட்புமனு தாக்கலின் பின்னர் மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை அரசாங்கம் வழங்குவது சிக்கலாக இருக்கும் என்பதனாலேயே ஜனாதிபதியின் வேட்புமனு தீர்மானம் பிற்போடப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் நாளொன்றுக்கு 52 கோடி ரூபாவை மக்கள் புகைப்பிடிப்பதற்கு செலவிடுவதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் 83% மரணங்கள் தொற்றாத நோய்களினால் ஏற்படுவதாகவும் அவற்றில் புகைப்பிடித்தல் முக்கிய காரணங்களில் ஒன்றெனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக நாளொன்றுக்கு சுமார் 50 பேர் புகைப்பிடிப்பதனால் உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் வருடம் ஒன்றுக்கு 2300 சிகரெட் வடிகட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு வெளிவிடப்படுவதாகவும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 5 போலீசாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து வடமத்திய மாகாண உயர் நீதிமன்ற நீதிபதியும் தற்போதைய குளியாப்பட்டி உயர் நீதிமன்ற நீதிபதியுமான மனோஜ் தல்கோடபேட்டிய உத்தரவிட்டுள்ளார். கந்தளாய் பாரதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நிராயுத பாணிகளான 8 தமிழர்கள் பாரதிபுரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு ஆயுதம் தாக்கிய குழுவினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இந்த கொடூரத்தை பார்த்து கொண்டிருந்ததாக குறிப்பிட்டு குற்றவாளிகளாக இனம் காணப்பட்ட குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கே மேற்படி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை மாத்திரம் குற்றமற்றவர்கள் என அறிவித்து விடுதலை செய்யுமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி மேலும் உத்தரவிட்டார். 1998ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அல்லது அதற்கு அடுத்த நாள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட கந்தளாய் பாரதிபுரத்திற்கு உட்பட்ட கந்தளாய் பாரதிபுரத்தில் இக்குற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக சட்டம் அதிபரினால் அவசர கால உத்தரவு வழக்குகள் நடைமுறைகள் சட்டத்தின் 26 பிரிவின் பிரகாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கிளிநொச்சி வாழ் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போது நிலவி வரும் அதிக வெப்பமான நிலைமை காரணமாக பொதுமக்களின் நீர் பயன்பாடு வழமைக்கு மாறாக அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக நாளாந்தம் அதிக நீரை சுத்திகரித்து வழங்க வேண்டிய நிலைமை தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு ஏற்பட்டுள்ளது. மக்களின் நீர்ப்பாவனை தினமும் அதிகரித்து செல்கிறது. அவ்வாறு அதிகரித்து செல்லும் அளவுக்கு ஏற்ப சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்குவதில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சி நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் சுத்திகரிப்பு கொள்ளளவை விட அதிக நீர்ப்பாவனையும் தேவையும் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. எனவே இதன் காரணமாக தினமும் தேவையான அளவு நீரை பொதுமக்களுக்கு வழங்குவதில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் இந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குமாயின் வரும் நாட்களில் நீர் விநியோக நடவடிக்கைகள் சுழற்சி முறையில் வழங்கும் நிலைமை ஏற்படும் என வடிகால் அமைப்பு சபையினர் தெரிவித்துள்ளனர்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தன் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக கனடா டொரண்டோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரின் மறைவையொட்டி பலரும் இரங்கல் வெளியிட்டுள்ளனர். டொரண்டோ வெஸ்டர்ன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று காலமானார். உயிரிழக்கும் போது அவருக்கு வயது 91 ஆகும். கனகேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட அவர் தமிழீழ மண் மீது கொண்ட காதலால் தனது பெயரை ஈழவேந்தன் என மாற்றிக் கொண்டார். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஈழவேந்தன் நாடாளுமன்றம் சென்றார். 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்த அவர் தனது 72வது வயதிலேயே நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். எனினும் 3 மாதங்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்துக்கு செல்லாமல் விட்டதை அடுத்து இவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி 2007ஆம் ஆண்டு நவம்பரில் பறிபோனது. இதனையடுத்து இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கனடாவில் குடியேறினார். 2001ஆம் ஆண்டு இந்தியாவின் தமிழகத்திலிருந்து ஈழவேந்தன் அவர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் இந்தியாவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலும் அவர் நாடு கடத்தப்பட்டிருந்தார். கொழும்பு ரத்மலானியில் உள்ள உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த ஈழவேந்தன் 2004ஆம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த வருடத்தில் தொழிலாளர் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் 2022ஆம் ஆண்டில் பொருளாதார ரீதியாக 8.54 மில்லியனாக இருந்த தொழிலாளர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 8.40 மில்லியனாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேலையற்ற மக்கள் தொகை மற்றும் தொழிலாளர் எண்ணிக்கையில் ஏற்பட்ட சரிவு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த விளைவு காரணமாக வேலையின்மை விகிதம் முந்தைய ஆண்டை விட 2023ஆம் ஆண்டில் 4.7% மாறாமல் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் குற்றத்தின் காரணமாக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்தோடு பலஸ்தீனமுடனான போரில் அதிகமான விதிமீறல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இவ்வாறானதொரு போருக்கு அவசியமில்லை என்றும் சர்வதேச நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் 34,000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்ததுடன் அதில் பெண்களும் குழந்தைகளுமே அதிகமாக உயிரிழந்துள்ளனர். அதேவேளை போர் நிறுத்தத்தை கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பலஸ்தீன ஆதரவு நாடுகளின் தீர்மானங்களை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ரத்து செய்து வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் தனது நட்பு நாடான இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்ய சர்வதேச நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்படவிருப்பது தொடர்பில் அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.